ஆனதி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப டஃபா சேலஞ்சிங்கா இருந்ததுன்னா என்ன சீனா இருக்கும்? எல்லா ரொமான்ஸ் சீனுமே எனக்கு டஃப் அப்படி தான். தெரியலையே பார்த்தா. உங்களுக்கு அப்படி ஏன்னா அவரு பிரவீன் சார் வந்து அது அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு காட்டுறாரு. அதுக்கு பின்னாடி நாங்க பண்றதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. எனக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து வரல. பட் தென் ஒரு 2.5 இயர்ஸா நாங்க வந்து அந்த ஒரு பேர் இப்பதான் வந்து ரீச் ஆயிருக்கா இந்த 2.5 இயர்ஸா. சோ ஐ ஹவ் காட் யூஸ் டு இட். இந்த இமோஷனுக்கு நம்ம இப்படி ரொமான்ஸ் பண்ணணும், இப்படின்னா இப்படி பண்ணணும் அப்படின்றது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, இப்ப ப்ரோமோஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட இந்த ரீல்ஸ்ல வர எடிட்லாம் இன்னும் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும்ன்றது கேள்விப்பட்டோம். சோ எப்படி அது இந்த ஒரு ரீல்லாம் எப்படி யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சத்தியமா எங்க ஸ்டோரி லைன்ல கூட அந்த எவ்ரி மந்த் வந்து எங்களுக்கு ஒரு 1 லைன் வரும். அந்த 1 லைன்ல கூட வந்து அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. எப்பயோ 200 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்போ நடக்கிற எபிசோட் வச்சு அவங்க ஒரு மீம் கிரியேட் பண்ணுவாங்க. அது கரெக்டா வேற இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு சீன் கோடிங் ட்ரெஸ் இந்த இயரிங் ஏன் இப்ப போட்டாங்க, இந்த இயரிங் அந்த எபிசோட்ல ஆடிச்சு இங்க ஆடல, கண்டினியூட்டி செக்ல எக்கச்சக்கமா வரும். துப்பட்டா வந்து இங்க பின் பண்ணிருந்தாங்க, இங்க வந்து ஃப்ரீயா போயிடுச்சு. இந்த அளவுக்கு கண்டினியூட்டி செக் பாப்பாங்க. எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவ்வளவு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி காமெண்ட் செக்ஷன் வந்து ஃபில் ஆக எங்களோட ஏடிஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. they even think about எங்க strands of hair வந்து எவ்வளவு இருக்கு, பஞ்ச் நிறைய இருக்குன்னா அதை பார்த்து அதை போட்டோ எடுத்து வச்சுட்டு இப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை வந்து அங்க கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துறாங்க. நோ அப்படின்னு we are watching அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு they all are watching. They don't just watch it for once. நிறைய தடவை வாட்ச் பண்றதுனால சின்ன சின்ன விஷயமா ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஓகே.